அடுத்த ஜோக்கு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து அடுத்த ஜோக்கு பார்க்குறோம். ஒருத்தர் அவருடைய டிரைவிங் லைசன்ஸை குழி தோண்டி புடைச்சிட்டாராம். இதை தானே வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோம். இப்போ ஏன்னா அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சான், அதனால் வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இப்போ அடுத்த ஜோக்கு, 2050 உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உருண்டையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உருண்டையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கும் தெரிஞ்சது தானே. இன்னும் அப்போ மட்டும் நான் ஸ்கொயராக ஆகிட போகுது உலகம். இப்போ அடுத்து, என்னடா வாயிலையும் கால்லையும் காயம், வாய்க்காலில் விழுந்துட்டேன், அதனால் வாயிலையும் கால்லையும் காயம் வந்துச்சான். பயங்கரமான ஜோக்கு இதுதான். வாயிலையும் கால்லையும் காயம், வாய்க்காலில் விழுந்துட்டோம், அதனால் வாயிலையும் கால்லையும் காயம். ஐயோ, இதுவே கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளுக்கு. நாம் ஏன் படுத்துக்கிட்டே தூங்குறோம்? நின்றுக்கிட்டு தூங்குனா கீழே விழுந்துருவோம்ல, அதனால தான் படுத்துக்கினே தூங்குறோமா. நல்ல ஜோக்கு. அடுத்து, கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன பண்ணணும்? இது தெரியும் எல்லாருக்குமே. அதுக்கிட்ட நம்ம அட்ரஸை கொடுக்காம, இது ரொம்ப மொக்கையாச்சு. அடுத்து, தூங்கும்போது கையில் ஸ்கேல் எதுக்கு? தூங்கும்போது கையில் ஸ்கேல் எதுக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணுறவங்க கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தெரியலன்னா அந்த 3 செகண்ட் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ தெரிஞ்சிடும். 1 2 3. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் தான் அளவோடு தூங்க சொன்னாராம். டாக்டர் வந்து அளவோடு தூங்க சொன்னதுனால அளவுகளை வச்சுக்கின்னு அளவுங்க தூங்குறாராம். அடுத்த ஜோக்கு, என்னை நாய் கடிச்சிச்சு டாக்டர். எங்கே கடிச்சிது? பெருமாள் கோயில் சந்தில் கடிச்சுதான். எங்கே கடிச்சிதுன்னா அவர் உடம்புல எங்கே கடிச்சிதுன்னு டாக்டர் கேட்பார். பெருமாள் கோயில் சந்தில் கடிச்சானா எங்கே கடிச்சா அவருக்கு நான் வந்து நாய் கடிச்சுதான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது அவருடைய வேலை. அவர் பார்த்துட போகிறாரு. நம்ம அறிவாளிகளாம் உண்மை நிஜத்துலேயே இந்த மாதிரி அறிவாளிகளாக இருக்கிறாங்க. அப்புறம், இந்தியா பாகிஸ்தான் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது? கமா தான் இருக்குதான். இவங்க ஏற்றிக்கிறாங்க இந்தியா கமா பாகிஸ்தான் எழுதியிருக்காங்க. அதில் வந்து இந்த 2த்துக்கு நடுவில் இருக்குதுன்னா கமா தான் இருக்குதான். இந்தமாரி இருக்கிறாங்கப்பா அறிவாளிங்களாம். அடுத்து, பாம்பு நண்டு தவிர தோல் உரிக்கும் 300 உயிரினம் எது? பாம்பு நண்டு தவிர தோல் உரிக்கும் 300 உயிரினம் எதுன்னு கேட்குறாங்க. வாத்தியார் திருன்னு முழிக்கிறாரு. வாத்தியாருக்கே தெரியல. அது ஏதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளுக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, அந்த அளவுக்குலாம் இருக்குது. அதனால் வந்து இந்த ஆன்சர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அடுத்து படிக்கவங்க படித்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து, ஏர்டெல் வாய்ஸ் இன்டர்போல் உங்களது சேவை செப்டம்பர் 5 முடிவடைகிறது சொல்கிறாங்க. நீ 3 நாள் டைம் இருக்குது. என் தெய்வமே, அதுக்குள்ளே உன் காசு வந்துடும். இப்போ என்னைய நிம்மதியாக ஃபோன் பேச விடு. என் கடவுளே, என் தெய்வமே அப்படின்னு சொல்லுவார்ல காமெடி ஆக்டர், அதுமாரி என் தெய்வமே 3 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் பேச விடு. சும்மா ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு. இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் ஒன்று தான். குடிக்க முடியாத டீ எது? குடிக்கவே முடியாதுப்பா அந்த டீ. எந்த டீ? கரண்டி. கரண்டியில் எப்படி டீ குடிக்க? கரண்டியில் ஒரு டீ குடிக்கலாம். ஆனால் அது வந்து அதோட ஆன்சரு தான் கரண்டி அப்படின்னு அதில் போட்டுக்குது. குடிக்க முடியாத டீ. அது உள்ளே போகாதுல்ல, அது எடுத்தோன்னா குடிக்கலாம், உள்ளே போகாது. அதனால் மனசு சரியில்லை தான் கோவிலுக்கு போகிறோம், அங்கேயும் சக்கரை பொங்கல் கிடைக்கலன்னு. அப்புறம் என் வாழ்க்கை எதுக்கு இருக்கணும்? கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் கிடைக்கலன்னா என் வாழ்க்கை எதுக்கு இருக்கணும்னு ஒருத்தர் கேட்குறேன். நல்ல கேள்வி. வீடியோ சோகமாக வச்சுக்கிறாரு மூஞ்ச. சரி, இத்துடன் இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க.